எல்லாரும் போன போடுங்க. ஹலோ, ஆமல வராண்டாமல வேலை யாச்சி. ஊர்ல உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளுவோ. வராண்டாங்கிய பெத்த பிள்ளைய எல்லாரும் கேள்வி கேப்பா. வர சொல்லுங்க. அவள வந்துரு. ஒவ்வொரு பிள்ளைலாம் கூட்டுட்டு வந்துருத்தா. ஆமா, நல்லாதான் இருந்தாரு. திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்தாரு. எந்திக்க மாட்டுக்காரு. தெரிஞ்சு வாங்கி ஆள்வெல்லாம் வரும் வாங்கி. சரி அழாதியா யாச்சி, மவன் கிளம்பிட்டானா? சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆளுவலை கூட்டி சட்டு போட்டு எல்லா வேலையும் முடிச்சு வைப்போம். பாட்டி வருத்தப்படாதிய. தாத்தா எப்படினாலும் உங்க கூடவே தான் இருப்பாரு. செத்தாலும் உங்க கூட தான் இருந்து காவலா நிப்பாரு. கவலைப்படாதிய. வனசா, ஏன் வனசா வட்டனா எப்படி எல்லாம் சண்டைக்கு வந்தேன். ஆறுதல் சொல்ல வந்துட்டே இருக்கும்போதே இந்த மனுஷன் எனக்கு தொடக்கல. நீ செத்த பரவாயா கூட வருவாரு. பாவி மனுஷன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. நான் யாரு கூட நீ இருப்பேன். எனக்கு யாரு தொட உண்டு. போட்டாச்சி, எனக்கு நீங்க ஒரு 4500 ரூபாய் தரணும் ஆச்சி. அதை நீங்க தராட்டா ஆச்சி. முன்னாடி அது தாத்தா இருப்பாரு, இப்ப தாத்தாவும் கிடையாது. அதனால நீங்க கடன் பைசா தராண்டா ஆச்சி. அழாதியோ. ஏற்கனவே வனசாக்கும் நமக்கும் சண்டை. இதுல வாங்கின கடத்தை வேற தராண்டான்னு சொல்லிட்டா. திடீர்னு தாத்தா மயக்கம் தெளிச்சு முழிக்கும் போது கேவலம் ஆச்சு. எதுக்கு இந்த கேவலமா நாடகத்தை நடத்துகவன்னு எனக்கு தெரியல. என்னவோ ஏதோ ஒண்ணு எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். ஐயோ, ஊர்ல உள்ள ஆளுவெல்லாம் கூட்டம் போடுது. இந்த ஆட்சி என்ன கணக்குல இருக்கவன்னே தெரியல. ஐயோ பாவி மனுஷா. சொட்டா சொட்டனு பின்னாடியே திரிவேனே. மொட்டை மொட்டைன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருப்பாரா மனுஷன். இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டாரு. போட்டாச்சு போட்டு மவன் வந்துட்டானா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மவனை சீக்கிரம் போன் போட்டு வர சொல்லுங்க. ரொம்ப வயசான கட்ட ரொம்ப நேரம் இருக்க வைக்க முடியாது. நார்மல், ப்ரோ, பிரீமியம்னு 3 செக்ஷன் இருக்கு மேடம். நார்மல் 25,000. நீங்க கண்டிப்பா 25 kg கன்ஃபார்ம் கம்மியாவீங்க. அதுக்கப்புறமா ப்ரோ இருக்கு மேடம். ப்ரோ வந்து கண்டிப்பா நீங்க 30 kg கம்மி பண்ணுவீங்க. இதோட ரேட் பிரைஸ் வந்து 35,000. பிரீமியம் இருக்கு மேடம். பிரீமியம் வந்து நீங்க எவ்வளோ வருஷம்னாலும் நம்ம கிட்ட டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுக்கு 50,000 ரூபாய் 50,000 சார்ஜ் பண்றேன் மேடம். உடம்பு குறைக்க இவ்வளவு இருக்கா மேடம்? கண்டிப்பா மேடம். டிவில நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. நடிகைமார்கள் எல்லாம் அப்போ எப்படி இருந்தாங்க, இப்ப உடம்ப குறைச்சி இவங்க நடிக்கெல்லாம் போறாங்க மேடம். மேடம் மேடம் எதுக்கு அழுதீங்க? நான் போன வைக்கும் போட்டு மேடம். டோன்ட் வரி மேடம்.
ஏன் அறிவு கெட்டவள அங்கே தானே கடக்க ஒரு போன போட்டு அவர் மண்டைய போட்டாருன்னு சொல்ல மாட்டேட்டி நீ வாயில என்னத்தையும் வந்துடும். ஐயா யாமங்க யாங்க அவர் சாவலங்க கேக்குவா என்னைட்டு வாய்க்குள்ள புலம்பிட்டு இருக்க சவுண்டா சொல்லு. அறிவே கிடையாது உனக்கு. ஏட்டி அவர் செத்த நேரத்துக்கு எனக்கு போன் போட்டு இருந்தா கூட நான் வந்திருப்போம்லட்டி மாலையை வாங்கிட்டு. ஆனா நம்ம எல்லாம் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தணும். இப்படி நான் இவ்வளவு நேராகி வந்து அந்த கிளவி அப்ப என்ன நினைக்கும்? போனவை நாங்க வாரேன். சாவாத மனுஷருக்கு ஒரு பூவை வாங்கி பைசாவை நாசமாக்க போறாரு போல இருக்க. இந்த தாத்தா வேற எந்திரிச்சு தொலையாரா? எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துருப்பாரு. போன வச்சுக்கிட்டு போறாரு. நீ வார உமக்கு வைக்க. நம்ம தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தணும். இந்த இது கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஒரு டேட்டஸை போட்டுட்டு போவோம். இவர் போட்டா போட்டு கீழே என்னத்தை போடுறதுக்கு? காலமானார் தாத்தா வேண்டாம், ஒரு கவிதை போல போட்டாதான் நல்லா இருக்கும். அன்பெனும் விதை அடங்கியது ஏனோ, அன்பெனும் விதை அடங்கியது ஏனோ, சோறு பொங்கி தரும் மாத்தா காலமானார் நம் தாத்தா. வேற என்ன போடலாம்? 2-3 இடத்தை அடிச்சு விட்டாதான் நம்ம தாத்தான்னு ஊருக்கே தெரியும். ஆசை ஓர் பைந்தமிழ் அதில் ஆண் பெண் இரு பனித்துளி. இது காதல் பாட்டு இல்ல, இந்த பாட்டு இல்ல. ஆசை ஆசை ஆசைன்னு வறுமை அளவு அது வேற ஞாபகம் வர மாட்டுக்குவே. சரி என்னத்தையும் போட்டு காலமானார்னு போடுவோம். சே நல்லா இருந்த மனுஷே டக்குன்னு மண்டையை போட்டார. என்ன மேடம் எதுக்கு அடிக்கீங்க மேடம்? கூட்டிட்டு போலாம் மேடம். என்ன பிரச்சனை, என்ன ரீசன்? போங்க ஆபீஸ் ரூம்ல போய் எழுதி கொடுங்க முதல்ல. இப்படி சும்மா வந்து மேடம் மேடம் கூட்டிட்டு போறோம்னா எப்படி கூப்பிட முடியும்? எதுக்கு காரணம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்க அம்மா வந்திருக்காங்கடா. மேடம் அது என் மாவட வீட்டுக்கு விடுங்க மேடம். நான் நாளைக்கு வந்து லெட்டர் எழுதி தரேன். ரொம்ப அவசரம். என்ன மகேஷ் உங்க அம்மா பேசவே மாட்டேங்க, அழுதுகிட்டே இருக்காங்கடா. என்னன்னு கேட்டு சொல்லு. என்னம்மா நீங்க ஊர்ல உள்ள தாத்தா இறந்ததுக்கெல்லாம் பிள்ளைகள கூட்டிட்டு போலான்னு நிக்கிதியா? அப்படி எல்லாம் கூப்பிட முடியாது. உங்க சொந்தத்துல ஏதாவது அப்படின்னா கூட்டிட்டு போங்க. ஊர்ல உள்ளதுக்கெல்லாம் கூட்டிட்டு போலாமா? நாங்க தெருவுல உள்ளதே ஊர்ல உள்ளதெல்லாம் பார்க்க மாட்டோம். சொந்தமா ஒண்ணா மண்ணா கடப்போம் மேடம். விடுங்க மேடம். என்னம்மா நீங்க? சரி போங்க, அங்க போய் நோட்ல சைன் போடுங்க. பிள்ளைகளா போங்க. போங்க பிள்ளைகள, பேக் எடுத்துட்டு வாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். போங்க. நீங்க அங்க போய் சைன் போட்டுட்டு சொல்லிட்டு போங்க. ஓகே மேடம். இங்கே லட்சுமி, இதெல்லாம் பேசக்கூடிய நேரமா இது? பாரு, என்னதான் சண்டை இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல போய் பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அங்க போய் வாயை கட்டி பிரச்சனை இழுத்துறாத.
பண்ணிட்டு இருக்க? வந்தோமா ஆறுதல் சொன்னோமா போனோமான்னு இருக்கணும். இல்லைன்னா நீ வரவே வேண்டாங்க இரு. போகும்போது நல்ல மாலை ஒன்று வாங்கிட்டு போகணும். கூட மேல கூட வந்து கூட நூறு போற வர உமா கூட கொஞ்சம் நானும் வரேன். கூட்டிக்கிட்டு போனா என்ன? ஒன்றையில நீயும் போனா அது நியாயமா? உமா கூட நானும் வரேன் ஒரு வாரமா சொட்ட. இந்த தாத்தா உண்மையிலேயே மண்டையை போட்டுட்டாரா இல்லை இந்த ஆட்சி தான் இவ்வளவு நல்லா நடிக்கான்னு தெரியல. உண்மை போலயே கிடந்து அழுதுட்டு கிடக்கு. தாத்தா ஏ தாத்தா எந்திரிச்சு வாங்க தாத்தா, எழுந்து வா எழுந்து வா தாத்தா. ஐயோ தாத்தா, ஏ தாத்தா, தாத்தா தாத்தா தாத்தா. இவன் எதுக்கு இப்படி மோனக்கிட்ட வந்து நிற்காத? கஷ்டப்பட வரல. எது எது தாத்தா வாசை கதட்டி வலிக்கு விட்டு வலி தள்ளிருது. யாச்சி உங்களை இப்படி ஒத்தைக்கு விட்டுட்டு போயிட்டாரே யாச்சி. எடி அதுக்குன்னு நான் கூட போக முடிய மாட்டி. எடி வள்ளி எடி. நீங்க ஒன்றும் பேசாதீங்க, ஒன்றும் பேசாதே ஆச்சி. தாத்தா எந்திங்க தாத்தா, தாத்தா எந்திங்க தாத்தா. என் வள்ளி வந்து உட்காரு வள்ளி. சும்மா இருக்கேங்க தாத்தா. தாத்தா எந்தையும் ஏ தாத்தா, நீர் எந்திக்காம நான் போக மாட்டேன் ஏ தாத்தா. தாத்தா இது மொட்டை சொட்ட தாத்தா, அப்படி மொட்டாச்சு ஒத்தைக்கு விட்டுட்டு போயிட்டேல சொட்ட தாத்தா. எந்திங்க தாத்தா, என் பிள்ளைகளுக்கு நீ யாரு தாத்தா இருக்கா ஏ தாத்தா. பியாத்தி என்னாச்சு? தப்பு தாத்து தாத்தா பேய் பேய் தாத்தா நீர் செத்துட்டு இப்போ கைய விடும் கைய விடும். நான் எங்க பிடிச்சிருக்கேன், நீ தான் தாத்தாவை பிடிச்சிருக்க. ஐயோ தாத்தா செத்தவர் வந்துட்டாரு பியாயி. ஓடுங்க டீ எல்லாரும் ஓடுங்க, பேய் வந்திருக்கு டீ ஓடுங்க. மாலையெல்லாம் எட்டி வையா மயங்கி கிடக்கா என் வள்ளி. யாத்தாடி என்ன விட்டுருக்க? ஏட்டி பத்திரலி என்னட்டி நடக்குதுங்க? பத்திரலி என்ன தொட்டா முடிச்சுட்டேரா? நான் தான் சொன்னமில்ல போன்ல அவர் சாவல, சும்மா நடிச்சிட்டு கிடந்திருக்காவ இவ்வளவு நேரம். போன்ல சொல்லதானே தெரிஞ்சேன். போன்ல என்ன முறைய சொன்ன? 350 ரூபா மாலை வாங்கிட்டு வந்திருக்க மாடம் கட்டவள. போன்ல சொன்னியா? போன்ல ஏட்டி இது யாமட்டி இந்த பாடுபடுத்து வந்து கிளம்பி இவர் கடவுளே. ஏட்டி மொட்டை என்னட்டி மாலையெல்லாம் போட்டு உட்காத்தி வச்சிருக்க? சுத்தி முத்தி ஆளுவெல்லாம் வந்திருக்குது. ஏ பேதி எடுப்பாள. ஆமா பின்ன நீர் நல்லா ஊத்திக்கிட்டு வந்தாரு, செத்து போயிட்டாருன்னு நினைச்சு கூட உட்காந்து வச்சேன். நீர் சாவல, இப்பமா அருமை தெரியுவா. நீர் செத்தா 2 நிமிஷம் தான் அழுவா எல்லாரும், அதுக்கப்புறம் சரி சார்மா ஆயிடுவான். மண்டல யாருச்சா புரிய வைக்கிட்டு அப்படி உட்காந்து வச்சிருந்தேன். ஏ பியாதியே போவ, இது என்ன ஆச்சு? நீங்க இப்படி செஞ்சு வச்சிருக்குதிய? அப்ப நாங்க எல்லாம் முட்டாளா? முட்டாள உங்களை யாரு கூப்பிட்டா? நீங்க எல்லாரும் தான் உட்காந்துருந்தீங்க. நானும் அவர் போயிட்டாருன்னு கூப்பிட்டேன். ஒருத்தி தெரிஞ்சு எல்லாரும் வந்தீங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ராசமலா. இவருக்கு மண்டல புரிய வைக்கிட்டு அப்படி உட்காந்து வச்சிருந்தேன். கொல்லாம் கதை பத்திராளி. நல்ல கூட்டு சக்கை கூட தான் கடக்க. நீ என்னத்தையும் வாயில வந்து போட்டியாங்க நீ. இவர் என்னத்துக்கு ஏன் மேல எரிஞ்சுக்கிட்டு போறாரு? சவத்த ஏட்டி மொட்டை வெண்ணக்க மொட்டை போன போவோம். உள்ள போய் கஞ்சி குடிச்சிட்டு பார்த்து உறங்கும் பாரு. சுத்தி முச்சி மாலையெல்லாம் பார்த்துன்னா வயிற்றுக்குள்ள ஒரு பீதி கலங்குவா. எல்லாம் கலங்க வைக்க கலந்து இந்த மாதிரி ஒரு பிளான போட்டேன். லட்சுமி மூஞ்ச சோகமா வச்சுக்கோ. என்னதானாலும் சண்டை கரவியா இருந்தாலும் துக்க வீடு, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும்னா. டக்கு புக்குன்னு வாயில வந்ததெல்லாம் பேசாத. பைத்தியாரி போட்டி. ஐயே இவங்க லட்சுமி இவன் வைக்கட்டாரு. லட்சுமி பியாயா வந்துட்டாருன்னு நினைக்க மாட்டி. எல்லாம் நீ ஆச்சு
பேத்திக்கு செஞ்ச துரோகத்துல ஒன்ன பேய வந்து கொல்ல போறாரு போல. ஓடிட்டி. பிள்ளைகளா, நான் சாவல, நான் உயிரோடி தான் இருக்கேன். சொட்ட சொட்ட எங்க வர வீட்டுக்குள்ள வரும். நான் கிடையாது தாத்தா. எல்லாத்துலயும் லட்சுமி தாத்தா ஆத்திய கொடுமைப்படுத்துவேன் நான் இல்ல. ஐயோ பேத்தி, நான் நல்லாதான் இருக்கேன். அவ சும்மா நாடகம் நடிச்சிட்டு கிடக்கத்தாள் நான் போட்டு. ஐயோ செத்தவர் என்ன தொட்டுட்டாரே. மயந்துட்டாட்டி. இந்த கிழவி என்னென்னலாம் செய்ய போறாளோ மொட்டை பியாதில போவா. மாலை பாரு. செத்தவர் தொட்டுட்டாரு நினைச்சு மயங்கி விழுந்துட்டா போல. தூக்கி அவளை வீட்டுல கொண்டு விடுவோம். உங்கடகளதான் வச்சு நான் என்னது சொட்ட சவத்து மூஞ்சி அறிவு இருக்கவர்களுக்கு சொட்ட உம்மளை வச்சுதான் இவ்வளவு நாடகம் நடிச்சிட்டு கிடக்க போறது ஒரு பாக்கட்டவர் பாறை நீர் குடிச்சிட்டு வர உண்மையிலே உனக்கு பட்டையை விட்டு உட்காந்து விட்டார். ஏட்டி ஏட்டி இவளுக்கு என்ன ஆச்சு? கடவுளே என்ன ஆச்சோ யாருக்கு தெரியும். வாங்க ஏட்டி சிலிப்பி எங்குட்டி மயங்கி கிடக்க அவர் சாவல. அவருக்கு சும்மா பாடம் கட்டை தாண்டி அப்படி நடிச்ச எங்குட்டி. ஏச்சி ஏச்சி நானும் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா? சொர்க்கத்துக்கா? ஆமாங்க சுவாத்துட்டே வழியில நீ சொர்க்கத்துக்கு போறியா? எங்குட்டி ஏட்டி உனக்கு ஒண்ணு இல்லை எங்குட்டி போல. அவருக்கு பாடகிட்டு ஒன்னே கொண்டு கத்திட்டு போல இருக்குவேன். எங்குட்டி ஏட்டி உங்க அத்தை கறி வந்தனே நான் அடுத்து கொண்டு போட்டு எங்குட்டி போல. கையும் காலையும் முடிச்சு வீட்டுல கொண்டு போடுவோம். தண்ணி தெளிச்சு உங்க அம்மா பாத்துக்கிட்டு போவ. என்னத்தையும் ஆயிராம எல்லாம் நீங்க செஞ்சது. நான் என்னத்தையும் செஞ்சேன். மறுபடி நீங்க சொல்லாதியாச்சி. இது என்னதாச்சு? தாத்தா கொண்டு இப்படி உட்காந்து வச்சு மாலையை போட்டு உட்காந்து இருத்திட்டு இருக்கிய. பார்த்ததுக்கு நல்லா இருக்கு. ஊர்ல எழுதியில என்ன சொல்லுவாங்க? அது சத்திய மட்டும் சொல்லுத மாட்டி. இது நான் ஒரு டைம் சொல்லலட்டி. நான் யாரும் இதுக்கு சும்மா உட்காந்து வச்சு அவர் முழிக்கட்டுமான்னு இருந்தேன். ஒரே ஒருத்தி தான் பார்த்துட்டு போன சிரிக்கி ஊர் ஃபுல்லா பரப்பிட்டா. எல்லாரும் இவர் உண்மையிலேயே மண்டே பட்டான்னு வந்துட்டாவ. நான் பின்ன என்ன டீ சொல்ல முடியும்? எட்டி வராத கண்ணில நானே வர வச்சு அழுதுருக்க முடியும் நேரம். அதத்தால நானும் சொல்லி இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம எவ்வளவு கேவலம் எவ்வளவு நட்டம். இந்த தாத்தா மூஞ்ச கொண்டுட்டு ஊர் முன்னாடி போக முடியுமா? அப்படியாவது சவத்து மூஞ்ச திருந்து தொலையட்டுமே. குடிய விட்டு தொலையட்டுமே இப்படி நடத்திருக்கேன். சவத்தை போட்டுக்கிட்டு சரி நீங்க என்னத்தையும் நடத்துங்க. வாங்க தூக்கி அங்கே கொண்டு போடுவோம். எப்படி தூக்கட்டா? போங்க